போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உளுந்தூர்பேட்டையில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு, விவரங்கள். வணக்கம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் மைய பகுதியாக இருப்பது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகை விடுமுறை 5 நாள் தொடர் விடுமுறைக்காக தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சென்னையிலிருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் கடந்த வாரம் சென்ற நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் அனைவரும் சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். காலை முதலே உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அதிக அளவில் சென்ற வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் தற்போது மாலை நெருங்க அதிக அளவிலான வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்து சென்ற வண்ணம் உள்ளது. நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்று செல்லும் இந்த கார்களை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஏற்கனவே 5 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 2 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு அதன் வழியாகவும் வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இங்கே டோல்கேட் பகுதியில் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாகனங்களை நெரிசலின்றி அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அதிக அளவிலான வாகனங்கள் தற்போது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்து சென்ற வண்ணம் உள்ளது. இந்த காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சுமார் 32,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளதாக டோல்கேட் நிர்வாகத்தினர் தெரிவித்து உள்ளனர். கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.